சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒன்றிய செயலாளர் அவர்களையும் பொதுமக்கள் அரசு அலுவலர்கள் கிராம சபை கூட்டத்திற்கான பொருளினை வாசிக்குமாறு ஊராட்சி செயலரை கேட்டு டேட்டா அடிப்படையில் இணையதளத்திலிருந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் பதிவிறக்கம் செய்து பயனாளிகளின் தகுதிக்கேற்ப மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 25 கிராம ஊராட்சியின் 1/4/2025 முதல் 31/7/2025 வரையுள்ள காலத்தில் மேற்கொண்ட செலவின அறிக்கை இந்த கிராம சபையில் வைத்து ஒப்புதல் கோரப்படுகிறது. அது மைக்ல சொல்லுவோம். நீ உண்மை அது பேச நீ பேசுற பேசு. கொஞ்சம் அமைதியா இருக்குமா? நமது கரியமங்கலம் ஊராட்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகளான ரேஷன் கடை கட்டித்தருவது, நியாய கடையை பிரித்து கட்டித்தருவது, இந்த சாலைகள் எல்லாம் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் என் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு கேட்டில் ஒரு நியாய கடை புதிதாக திறக்கப்பட்டிருக்கிறது, மொரையாத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது, பேகலப்பட்டியில் புதிய கட்டிடம் கட்டி திறந்திருக்கின்றோம். அதே போல இங்கேயும் புதிய கட்டிடம் கட்டி திறந்திருக்கின்றோம். இதையெல்லாம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, பள்ளிகளை, இதே போல குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டி நானே கட்டி வந்து திறந்து வைத்திருக்கின்றேன். இத்தனையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆனால் இங்கே உள்ளாட்சியில பொறுப்பில் இருந்தவர்கள் இந்த கொழா தண்ணியை பார்க்கறது முதல்ல மக்களுக்கு புரியணும். யார் யார் எதுக்கு பொறுப்புல இருக்காங்க, எந்தெந்த நிதி யாராட்ட வருதுன்னு தெரியணும். பஞ்சாயத்துக்கு வர நிதியில தான் காவாசரி பண்றது, இந்த தண்ணி விடுறது, லைட்டு போடுறது, இப்ப நீங்க இத்தனை கேள்வி கேட்டதுக்குள்ள இந்த இதுதான். ஆனால் அதையெல்லாம் முறையாக எல்லா காலங்களிலும் சரியாக நடப்பதில்லை. சட்டமன்ற உறுப்பினர் முறை அரசுக்குரிய நிதியை பெற்று நாங்கள் உங்களுக்கு அத்தனையும் சேர்ந்து வந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை, காலை சிற்றுண்டி திட்டம், கலைஞரின் கனவு இல்லம், முதல்ல வீடு கட்டணத்தை வந்து நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் அவங்க விருப்பத்தோட வீடு கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த முறை வீடு கொடுக்கும் போது நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் பகிரங்கமாக தமிழ்நாடு முதலமைச்சர் கூரை வீடு இருப்பவர் எல்லாருக்கும் கட்டி தரணும்னு சொன்னார். நான் என்ன கேட்கிறேன், கூரை வீடு இருக்கிற யாருக்காவது வீடு வரலையான்னு கேட்டா எல்லாருக்கும் வந்துருக்கு. இது கட்சி இல்ல, ஒண்ணும் இல்லை. ஆனா அடுத்து ஓட்டு வீடுகிறவங்களுக்கு, சீட்டு வீடுகிறவங்களுக்கு அடுத்த ஆண்டுதான் வரணும் உத்தரவு போட்டிருக்கு அரசாங்கம். அரசாங்கம் போட்ட உத்தரவு மீறி யாருக்கும் கொடுக்க முடியாது. யாரோ ஒரு காலத்தில் அவங்க வேண்டியவங்க கொடுத்தாங்க, வேண்டாதவங்க கொடுத்தாங்க. இந்த அரசை பொறுத்த அளவுக்கு யாரும் வேண்டிய வேண்டாதவர்கள் கிடையாது. எல்லோரும் ஒன்றுதான் என்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லோருக்கும் தரணும். அதனால்தான் இன்றைக்கு கிராம சபைகள் கூட எல்லா கிராமத்திலும் ஆண்டுக்கு 6 முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற அளவிற்கு இதை அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் சொன்ன கோரிக்கைகளாம் கேட்டிருக்கின்றோம். அந்த கோரிக்கைகளை அரசியலத்தில் சொல்லி கட்டாயம் நிறைவேற்றுவதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்ய நன்றி வணக்கம்.